Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th காமர்ஸ் உடைய சாப்டர் 1 which means lesson 1ல இருக்க long answers questions பார்க்க போறோம். ஆல்ரெடி very short answers and short answers வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் பார்ட் ஏவா, கண்டிப்பா வெரிஃபை பண்ணிக்கோங்க. and இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். What are the hindrances of commerce? hindrance அப்படின்னா என்னது? தடைகள். சோ அப்ப காமர்ஸ் ஒரு ட்ரேட் வியாபாரம் அப்படின்னு வரப்போ என்னென்ன தடைகள் இருக்கு அப்படிங்கறத இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். நான் பேஜ் நம்பர் 7ல மார்க் பண்ணிருக்கேன் and any 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஓகேவா, பார்க்கலாம். நான் பேஜ் நம்பர் 7ல பி சைட் ஆஃப் த பேஜ்ல மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா, the various hindrance removed by the business are as follows ன்னு போட்டுட்டு நான் சொல்ற 5 பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் hindrance of a person. பர்சன் அப்படின்னா யாரு? ஒரு மனிதன், ஒரு பர்சன். ஓகேவா, ஹிண்ட்ரன்ஸ்னு என்ன சொன்ன? தடைகள். அப்போ ஒரு மனிதனால ஏற்படக்கூடிய தடைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் சொல்றாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் do not know the place and face of the customer. அப்போ உற்பத்தி செய்யறவங்களுக்கு கஸ்டமர், சோ கஸ்டமர்னா யாரு? அந்த ப்ராடக்ட வாங்கி பயன்படுத்துறவங்களுடைய பிளேஸ் அண்ட் ஃபேஸ் தெரியாதாமா. ஓகேவா, இட் இஸ் a retailer who knows the taste, preference and location of the customer. அப்போ யாருக்கு தெரியும்? ரீட்டைலருக்கு தான் தெரியும். சோ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? மேனுஃபேக்சர் வருவாங்க. மேனுஃபேக்சர்ட்ட இருந்து ஹோல்சேலர் வாங்கிக்குவாங்க. ஹோல்சேலர்ட்ட இருந்து ரீட்டைலர். ரீட்டைலர் அப்படின்னா சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க, நம்ம வீட்டு ஓரத்துல தெருமுக்குல இந்த மாதிரி கடை வச்சிருக்கவங்க தான் ரீட்டைலர்ஸ். ஓகேவா, அண்ட் ஹோல்சேலர்ஸ்னா மேனுஃபேக்சர்ஸ் இருந்து பல்க் குவான்டிட்டில பர்ச்சேஸ் பண்றவங்க தான் ஹோல்சேலர்ஸ். ஓகேவா, சோ ஹோல்சேலர்ட்ட வந்து வாங்கின ரீட்டைலருக்கு தான் தெரியும் கஸ்டமரோட டேஸ்ட் என்ன, ப்ரிஃபரன்ஸ் என்ன, லொகேஷன் எங்க இருக்காங்க அப்படிங்கறதான் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் அ பர்சன். ஓகேவா, சோ பிளேஸால என்னென்ன தடைகள் வருது? சோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். சோ இதுல என்னென்ன தடைகள் சொல்லி பார்க்கலாம். The production takes place in one center and the customer are spread throughout the country and world ன்னு சொல்றாங்க. அப்போ ப்ரொடக்ஷன், உற்பத்திங்கிறது இந்த உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அத வாங்கி பயன்படுத்துற கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க? உலக அளவுல பரவி இருக்காங்களாமா. சோ அந்த கஸ்டமர்ஸ் அந்த கண்ட்ரி ஃபுல்லாவோ அல்லது அந்த உலக அளவுல என்ன பண்ணிருக்காங்க? பரவி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ரயில், ஏர், சி அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் மூலமா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க கொண்டு வராங்க? கஸ்டமரோட இடத்துக்கே கொண்டு வந்து சேல் பண்றாங்க. ஓகேவா, so rail, air, sea and land transport bring the products to the place of the customer. so rail, air, sea transport la enna theriyuma? rail na train, air na aircraft, aeroplanes இந்த மாதிரி, sea na கப்பல் இத வச்சு, land transport like trucks, lorries இந்த மாதிரி வச்சு கொண்டு வரது. ஓகேவா, நெக்ஸ்ட் hindrance of time. ஓகேவா, என்னது? hindrance of time. hindrance அப்படின்னா தடை. so time என்னது? நேரம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுக்குள்ள என்ன எழுதிருக்காங்கன்னா the customer want products whenever they have money, time and willingness to buy. அப்போ கஸ்டமரோட வாண்ட்னா என்ன? தேவை. சோ அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவை வேறுபடும் சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட காசு இருக்கிறப்ப அந்த பொருளை வாங்குவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அந்த பொருளை வாங்குவாங்க. அண்ட் willingness to buy, சில பேர் என்ன பண்ணுவாங்க? வாங்கணும்னு தோணுச்சுனாலே வாங்கிடுவாங்க. அந்த டைம்ல காசு வேணும், டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி கஸ்டமரோட தேவைகள் என்னப்படுது? வேறுபடுது. அப்போ குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆன்டிசிபேஷன் ஆஃப் சச் டிமாண்ட். சோ டிமாண்ட் பின்னாடி இருக்கு. ஓகேவா, சச் டிமாண்ட். அப்போ ஒரு கஸ்டமருடைய தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும்? குட்ஸ தயாரிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, பாயிண்ட் நம்பர் 4. நான் பாயிண்ட் நம்பர் 5 4 வச்சிருக்கேன். 4th பாயிண்ட் வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகேவா, சோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். ரிஸ்க் ஆஃப் லாஸ்னா என்ன? பிசினஸ்ல நிறைய ரிஸ்க் இருக்கும். சரியா, ரிஸ்கால என்ன ஆகும்? நிறைய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன ரிஸ்க் அண்ட் அந்த லாஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் மே பிரிங் a huge loss to the business. அப்போ ஃபயர்னா என்ன? கம்பெனியை வந்து எரியறது. சோ தெஃப்ட்னா திருடு போகுது, ஃப்ளட்னா மழை வெள்ளம் வருது, அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்கும். ஆக்சிடென்ட் உங்களுக்கு தெரியும், சோ எதிர்பாராம நடக்கிற ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட். சோ இந்த மாதிரியால பிசினஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் வரலாம். அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வ் டு கவர்
the risk of such loss. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க, இந்த லாஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 5th பாயிண்டா hindrance of knowledge. நாலேஜ்னா என்ன, அறிவு. அப்போ அந்த ப்ராடக்ட பத்தி தெரிஞ்சாதானே ஒரு கஸ்டமர் அந்த ப்ராடக்ட வாங்குவாங்க இல்லையா. So advertising and communication helps in announcing the arrival of new products and their uses to the people சொல்றாங்க. அப்போ அட்வர்டைசிங்னா என்ன, விளம்பரப்படுத்துறது. கம்யூனிகேஷன், இப்போ நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதே ப்ராடக்ட வாங்குங்கன்னு சொல்லி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், என் ஃபேமிலிஸ்க்கு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இதே ப்ராடக்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு புது ப்ராடக்டோட அரைவல் என்ன படுத்தும், பீப்புளுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்கும் சொல்லி சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன், கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. hindrance of person, hindrance of place, hindrance of time, hindrance of risk of loss and hindrance of knowledge. So இது மொத்தம் 5 points. இந்த 5 points எழுதுனா first detailக்கு போதும். Second detail long answerல second one, state the constraints in barter system. இது வந்து நான் பேஜ் நம்பர் 6ல மார்க் பண்ணிருக்கேன். இதுல மொத்தமாவே 4 points தான் இருக்கு. அந்த 4 points சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா. First point, lack of double coincidence of bonds. ஓகேவா. இது பேஜ் நம்பர் 6ல இருக்கு. 6 and 7ல இந்த ஆன்சர் இருக்கு. இவ்வளோ பெரிய பாயிண்ட்டையும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட் இந்த சர்ப்ளஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா lack of double coincidence of bonds. ஓகேவா. unless two people who have surplus have the demand for the goods possessed by each other, the barter could not materialize. என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருக்கிட்ட சர்ப்ளஸும் இருக்கணும், அதே நேரத்துல டிமாண்டும் இருக்கணும். சர்ப்ளஸ்னா என்ன, தேவைக்கு அதிகமா இன்னும் கொஞ்சம். ஓகேவா. அதை வச்சு வேற பொருளை வாங்கறதுக்காக சேர்த்து வச்சிருக்கிறது என்னது, சர்ப்ளஸ். டிமாண்ட் அப்படின்னா என்ன, தேவை. அப்போ unless 2 persons, அப்போ 2 persons பார்டர் பண்ணணும்னா, வியாபாரம் செய்யணும்னா யார் வேணும், ஒரு செல்லரும் வேணும், அதே நேரத்துல ஒரு பையரும் வேணும், விக்கிறவங்க வாங்குறவங்க. இந்த விக்கிறவங்க வாங்குறவங்கல 2 பேர்த்துக்கிட்டுமே என்ன இருக்கணும், சர்ப்ளஸ் இருக்கணும். அதே மாதிரி 2 பேருக்குமே அதே சேம் ப்ராடக்ட் என்னவா இருக்கணும், தேவையாவும் இருக்கணும். ஓகேவா. அப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு A is having a surplus of groundnut and B is possessing rice in the surplus. ஓகேவா. இப்போ A கிட்ட சர்ப்ளஸா கிரவுண்ட்நட் இருக்கு, ஆனா Bக்கு என்ன வேணும், ரைஸ் தான் சர்ப்ளஸா இருக்கு. அப்போ இவங்க 2 பேர்கிட்டையும் சர்ப்ளஸ் இருக்கு, ஆனா என்ன இல்ல, இவங்க மாத்திக்கலாம். ஆனா இவருக்கு பிக்கு என்ன தேவையா இருக்கணும், கிரவுண்ட்நட் தேவையா இருக்கணும். அதே சேம் டைம் ஏக்கு என்ன தேவையா இருக்கணும், ரைஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் தேவையா இருக்கணும். அப்பனாதான் என்ன ஆகும், இங்க பார்டர் டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா. இஃப் திஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், the barter cannot take place. அப்போ 2 பேர்கிட்டயும் அதே தேவை, 2 பேர்கிட்டயும் அதே சர்ப்ளஸ் இல்ல அப்படின்னு என்ன ஆகுது, பார்டர் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. 2 பேர்கிட்டயுமே சர்ப்ளஸ் இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் எச்சா இருக்கணும், அதே மாதிரி 2 பேர்கிட்டயுமே என்ன இருக்கணும், தேவையும் இருக்கணும் அப்படிங்கறது இந்த பாயிண்டோட மீனிங். ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். क्वेश्चनோட செகண்ட் பாயிண்ட், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. ஓகேவா. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா, the barter system could not determine the value of the commodities to be exchanged. அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க, பார்டர் சிஸ்டம்ல டிட்டர்மைன் பண்ணல எதோட வேல்யூ, கமாடிட்டியோட வேல்யூ. சரியா. அந்த பொருட்களோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணாமவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரியா. as they lacked commonly acceptable measures to evaluate each and every commodities. அப்போ each and every commoditiesக்கு என்ன இருக்கணும், அந்த இடத்துல காமன் அக்செப்டபிள் வேல்யூ இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், அதோட வர்த் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இப்போ இந்தியாவோட ரேட்ஸின் படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்த எக்ஸாம்பிள்ல கிரவுண்ட்நட்டோட வேல்யூ என்னது, அதிகம். ஓகேவா. கிரவுண்ட்நட்டோட வேல்யூ அதிகம், பட் ரைஸோட வேல்யூ ரொம்ப கம்மி. ஓகேவா. கிரவுண்ட்நட்டோட வேல்யூ அதிகம். அப்படி இருக்கிறப்போ நான் ஒரு மூட்டை கிரவுண்ட்நட் கொடுத்து ஒரு மூட்டை அரிசி வாங்கினா எனக்கு என்னது, நஷ்டம். அப்போ காமன் மெஷர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம், டாக்கிள் பண்ணிக்கலாம். சோ ரைஸோட வேல்யூ இப்ப 100 ருபீஸா இருந்துச்சு அப்படின்னா
கிரவுண்டோட வேல்யூ 200 ருபீஸா இருக்கு. அப்போ நான் ரைஸ் ஒரு மூட்டை ஃபுல்லா வாங்கினேன் அப்படின்னா கிரவுண்ட் என்ன பண்ணுவேன், அரை மூட்டை மட்டும்தான் விற்பேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி டிவிஷன்ஸ்ல தான் என்ன இருக்கணும், காமன் அக்செப்டபிள் வேல்யூ மெஷர்ஸ் இருக்கணும். ஓகேவா? அப்பதான் the value of the product will be equal அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த மெஷர்ஸ் இல்லாத ஆப்சன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது என்னது, ஒரு லாக்னஸ் தான். லாக்னஸ் அப்படின்னு என்னது, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட், lack of direct contact between the producer and the customer. So producer உற்பத்தியாளருக்கும் கஸ்டமர் வாங்குறவருக்கு என்ன இல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? It was not possible for the buyer and the seller to meet face to face in many contexts for exchanging the commodities for commodities. அப்போ பண்டங்களுக்கு பதிலா பண்டங்களை மாத்துறப்ப என்ன, ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இல்லைன்னு சொல்லி டிஸ்அட்வான்டேஜா சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். எப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிமாண்ட் கம்பல்சரி சர்ப்ளஸ் கம்பல்சரின்னு பார்த்தோமோ அதுதான் இந்த பாயிண்ட்லயும் சொல்றாங்க. சோ சர்ப்ளஸ் இது கம்பல்சரின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யார்ட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட இப்போ எனக்கு வந்து ரைஸ் நீடா இருக்கு அப்படிங்கிறப்போ, ஓகே ரைஸ் நீடா இருக்கு, ஆனா என்கிட்ட குடுக்கறதுக்கு, ஓகேவா, இத கொடுத்து இது வாங்குறதா பார்டர் சிஸ்டம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. அப்போ என்கிட்ட குடுக்கறதுக்கு எதுவும் இல்லாம வாங்கறதுக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது, போய் நிக்க முடியாது. ஓகேவா? அப்போ சர்ப்ளஸ் ஸ்டாக்ங்கிறது எனக்கு என்னது, ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? the absence of surplus stock was one of the in the barter system. If the buyer and the seller do not have a surplus, then no barter will be possible. இப்ப பையர்ட்டையோ செல்லர்ட்டையோ யாரோ ஒருத்தவங்க கிட்ட சர்ப்ளஸ் இல்லைனாலும், ஓகேவா, அந்த காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறப்போ அந்த இன்னொரு ப்ராடக்ட் ஒருத்தர்கிட்ட சர்ப்ளஸா இல்ல, சோ கடனுக்கு வாங்குற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, பார்டர் தர மாட்டாங்க. சோ பார்டர் சிஸ்டம் அங்க என்ன ஆகாது, டேக்ஸ் பிளேஸ் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? 4 பாயிண்டையும் சேர்த்து சொல்லவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் டபுள் கான்சிக்வன்ஸ் ஆஃப் வான்ஸ். செகண்ட் பாயிண்ட், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. Third point, lack of direct contract between the producer and the customer. And fourth point, lack of surplus of stock. Okay va? Third one பார்க்கலாமா? Third one பார்க்கலாம். Briefly explain the coastal trade in Asian Tamil Nadu அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So coastal trade Asian Tamil Naduல எப்படி takes place ஆச்சுங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? பேஜ் நம்பர் 5 and 3ல மார்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 5 தான் படிக்கணும். So 5 பார்க்கலாம். தேர்ட் டீடைலோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது சின்ன பாக்ஸ் பேஜ் நம்பர் 5ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the southern coromandel coast mostly within the territories of Tamil Nadu state is thick with the history. அப்போ சவுத் சைட்ல இருக்க கோரமண்டல் கோஸ்ட் தான் தமிழ்நாடு டெரிட்டரிஸ்லயே ரொம்ப திக்கானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஹிஸ்டரிஸ்ல ரொம்ப பேர் போனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, the seaside town which was one of the second capital of the Chola dynasty and a major center of international trade with both eastern and the western people சொல்றாங்க. அப்போ seaside town, ஓகேவா, seaside townங்கிறது செகண்ட் கேபிட்டல் யாருக்கு, சோலா டைனசிட்டி. ஓகேவா, சோழ நாட்டை ஆண்டவருக்கு இது என்னது, ஒரு செகண்ட் கேபிட்டலா இருக்கு சீசைடு டவுன். அதே மாதிரி இது என்னவாமா, இன்டர்நேஷனல் ட்ரேடுல போத் ஈஸ்டர்ன் சைட்லயும் வெஸ்டர்ன் சைட்லயும் இருக்க மக்களுக்கு என்னது, ஒரு பெரிய சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, மேஜர் சென்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகேவா, யாருக்கு, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பீப்புளுக்கு. ஓகேவா? சோ பேஜ் நம்பர் 3ல நெக்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். சோ தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 3ல நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஷார்ட் ஆன்சர் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுதான் ஃபுல்லாவே எழுத போறோம். ஓகேவா, சொல்லித்தரேன். the big cities like பூம்புகார் had the மருவூர்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்ப பூம்புகார்ங்கிறது என்னன்னு கூப்பிடுறாங்க, காவேரி பூம்பட்டினம். இது எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க இருக்க 2 பிளேஸ் என்ன, மருவூர்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். ஓகேவா, these towns had market and bazaars where many merchants meet one another for the purchase of buying and selling of
different kinds of commodities and foodstuffs. அப்போ அங்க நிறைய மார்ட்ஸ் அண்ட் பஜார்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய மார்க்கெட் அண்ட் பஜார்ஸ் இருக்கு. அங்க நிறைய மெர்ச்சன்ட்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. மெர்ச்சன்ட்ஸ்னா யாரு? வியாபாரிகள். சோ வியாபாரிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து என்ன பண்ணிக்கிறாங்க? பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தா? பண்டங்கள். ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படின்னா உணவு பொருட்களையும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பரிமாறிக்கிட்டாங்க. ஓகேவா? பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், த போர்ட்ஸ் லைக் தொந்தி, கொர்க்கை, பூஹார் and Musiri were always seen as busy with marts and markets with activities related to import and export. And next point என்ன? ports. So போர்ட்னா என்ன? துறைமுகங்கள். சோ இந்த 5 துறைமுகங்களும் ரொம்ப பிஸியா காணப்பட்டுச்சாமா. எதனால? மார்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் நிறைய இருந்துச்சாமா. அதே போல அங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகள் நிறைய நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? Next, in such brisk trade, the people of the coastal region engaged themselves in the coastal trade and developed their intercontinental trade contacts அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா அந்த கோஸ்டல் ரீஜனல்ல இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்களாமா? இன்டர் கான்டினென்டல் ட்ரேட் கான்டாக்ட்ஸ். இன்டர் கான்டினென்ட்ஸ் என்ன? கண்டம் விட்டு கண்டம். ட்ரேடுனா என்ன? வணிகம். கான்டாக்ட்ஸ்னா நம்ம கூட கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிறது இல்லையா? தொடர்பு வச்சுக்கிறது. அப்போ நிறைய கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வணிகர்களோட என்ன வச்சுக்கிட்டாங்க? கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டாங்க, தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. அது மூலயமா ஃபாரின் ட்ரேடுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் மொத்தமா 3 டீடைல்ஸ் 11th காமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசனோட 3 டீடைல்ஸ். ஓகேவா? இதுல என்ன கேட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா நான் என்ன சொல்லுவேன்னா ஹிண்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ் சொல்லுவேன். ஓகேவா? ஹிண்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற என்ன வீடியோஸ் போடணும், டவுட்ஸ் இருக்கு, நீங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.